ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல வந்து நம்ம இன்க்ளைன் பிளேன் பத்தி பார்க்க போறோம். ஸ்மூத் இன்க்ளைன் பிளேன், ரஃப் இன்க்ளைன் பிளேன் அதுவும் பார்க்க போறோம். ரஃப் இன்க்ளைன் பிளேன்ல ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும், ஃப்ரிக்ஷனால ஆக்சலரேஷன் என்ன ஆகும், டைம் என்ன ஆகும், அதெல்லாமே பார்க்க போறோம். சரி, நம்ம கான்செப்ட் குள்ள போலாம். இந்த ஃபிகர் பாருங்க. கண்டிப்பா இந்த ஸ்லைடு வந்து நம்ம எப்பாவது யூஸ் பண்ணிருப்போம். இதுல வந்து ஒரு பையன் வந்து ஸ்லைட் ஆயிட்டே வரான் பாருங்க. ஏன் ஸ்லைட் ஆயிட்டே வரான், எந்த ஃபோர்ஸ்னால இவன் ஸ்லைட் ஆறான், இதுதான் இன்க்ளைன் பிளேன் சொல்லுவாங்க. பாருங்க, இங்க இன்க்ளைன் ஆயிருக்கு. ஒரு தீட்டா ஆங்கிள் வந்து இது இன்க்ளைன் ஆயிருக்கு. இந்த கேஸ்ல பார்க்க போறது வந்து இன்க்ளைன்ட் பிளேன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இது பாருங்க, இது வந்து ஒரு இன்க்ளைன் பிளேன். இது மேல ஒரு பிளாக் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்மூத் இன்க்ளைன் பிளேன் பத்தி பார்க்கலாம். ஸ்மூத்னா ஃப்ரிக்ஷன் இல்லன்னு எடுத்துக்கலாம். ஸோ 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். கண்டிப்பா இது கீழே ஸ்லைட் ஆகும். ஏன் ஸ்லைட் ஆகும், எந்த ஃபோர்ஸ்னால ஸ்லைட் ஆகுமோ பார்க்கலாம். ஸோ இது மேல கண்டிப்பா என்னென்ன ஃபோர்ஸஸ் இருக்கும், எம்ஜி இருக்கும். எம்ஜி எப்போதுமே எப்படி இருக்கும், வெர்டிக்கலி டவுன்வர்ட் இருக்கும். வேற என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளாக் பாருங்க, இந்த இன்க்ளைன்டு பிளேன் இருக்குல்ல, அதை பிரஸ் பண்ணும். ஸோ இந்த பிளாக் வந்து இன்க்ளைன்டு பிளேனை இப்படி புஷ் பண்ணும். ஸோ இப்படி புஷ் பண்றதுனால இந்த இன்க்ளைன் என்ன பண்ணும், இது மேல ரியாக்ஷன் ஃபோர்ஸ் கொடுக்கும். ஸோ இதை நம்ம ரியாக்ஷன் ஃபோர்ஸ், இதுக்கு பேர் என்னன்னா, இந்த என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா நார்மல் ரியாக்ஷன். பேர்லயே ரியாக்ஷன் இருக்கு பாருங்க, நார்மல் ரியாக்ஷன். இந்த பிளாக் வந்து இதை பிரஸ் பண்ணுது. ஸோ இதை ஆக்ஷன். அதனால இன்க்ளைன் பிளேன் என்ன பண்ணும், இதை இப்படி பிரஸ் பண்ணும். ஸோ நார்மல் ரியாக்ஷன் வந்து ஆக்சுவலி பிரஸ்ஸிங் ஃபோர்ஸ். ஸோ இது எப்போ அதிகமா ஃபீல் பண்ண முடியும்னா, சேர்ல இல்லாட்டி டேபிள்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வலிக்கும்ல. ஏன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சேரை பிரஸ் பண்றீங்க ஆர் டேபிளை பிரஸ் பண்றீங்க. ஸோ டேபிள் என்ன பண்ணும், உங்க மேல ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும், ரியாக்ஷன் கொடுக்கும். அதுதான் இது நார்மல் ரியாக்ஷன். நார்மல் பேர் ஏன் நார்மல்னா, சர்ஃபேஸ்க்கு 90 டிகிரில ஆக்ட் ஆகும். இந்த பிளாக் என்ன ஆகும், இது இப்படி ஸ்லைட் ஆகும். இதை எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன். இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கிறது வந்து y ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். எப்போதுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஃபோர்ஸஸ் வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கணும், இல்லாட்டி அலாங் y ஆக்சிஸ் இருக்கணும். அப்படி இருந்தா எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஒன்று கவனிங்க, இங்க நார்மல் ரியாக்ஷன் எப்படி இருக்கோ பாருங்க, அலாங் y ஆக்சிஸ் இருக்கு, இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனா எம்ஜி எப்படி இருக்கு, ஒரு ஆங்கிள் இருக்கு பாருங்க. எம்ஜி மட்டும் எக்ஸ் டைரக்ஷன் y டைரக்ஷன் இல்லாம ஏதோ ஒரு ஆங்கிள் இருக்கு பாருங்க. ஸோ இப்போ எம்ஜியை என்ன பண்ணணும்னா ரிசால்வ் பண்ணணும். அலாங் எக்ஸ் டைரக்ஷன் அலாங் y டைரக்ஷனை எம்ஜியை ரிசால்வ் பண்ணணும். ஒரு ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி ரிசால்வ் பண்ணணுமோ பாருங்க. இப்போ லெட்ஸே ஒரு ஃபோர்ஸ் இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த ஃபோர்ஸ் வந்து எஃப்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த லைனோட தீட்டா ஆங்கிள் பண்ணுது. இப்போ இந்த ஃபோர்ஸ் எக்ஸ் டைரக்ஷன் இல்லை, y டைரக்ஷன் இல்லை. நான் இங்க எக்ஸ் இப்படி எடுத்துக்கிறேன், y வந்து இப்படி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபோர்ஸை நான் எக்ஸ் y டைரக்ஷன்ல ரிசால்வ் பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, பாருங்க, ஒரு ட்ரையாங்கிளை இப்படி போட்டுக்கோங்க. இந்த லென்த் தான் நீங்க எஃப்னு எடுத்துக்கலாம். எப்போதுமே வெக்டரோட லென்த் தான் மேக்னிடியூட், அதுதான் எஃப். இது ஆங்கிளுக்கு இது ட்ரையாங்கிள் வருது பாருங்க, இந்த ஆங்கிளுக்கு இது அட்ஜசன்ட் சைடு, இது ஆப்போசிட் சைடு. ஸோ அட்ஜசன்ட் சைடு என்ன வரும், எஃப் காஸ் தீட்டா வரும். ஆப்போசிட் சைடு எஃப் சைன் தீட்டா வரும். இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, காஸ் தீட்டா வந்து என்ன போட்டுக்கலாம்னா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோட்டெனஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஹைபோட்டெனஸ் இங்க எஃப், அட்ஜசன்ட் சைடு என்ன வரும்னா எஃப் காஸ் தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி நீங்க sin theta is equal to opposite side by hypotenuse. ஆப்போசிட் சைடு வந்து f sin theta அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதை நீங்க வெக்டர்ஸ் எழுதிக்கலாம். இந்த வெக்டர் வந்து f sin theta, இந்த வெக்டர் வந்து f cos theta. ஜென்ரலா வெக்டர்ஸ் இதை ஞாபகம் வச்சுங்க, வெக்டரை நீங்க ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த f sin thetaவை நீங்க இப்படி எழுதிக்கலாம். வெக்டர்ஸ்ல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், ஆனா டைரக்ஷன் மாறக்கூடாது, அதே டைரக்ஷன்ல இருக்கணும். இப்போ f நம்ம என்ன பண்ணுவோம் பாருங்க, ரெண்டா பிரிக்கிறோம், ரெண்டு காம்போனன்ட்ஸா பிரிக்கிறோம். ஸோ இது வந்து எஃப் காஸ் தீட்டா, இது வந்து எஃப் சைன் தீட்டா. உனக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். தீட்டாக்கு இது அட்ஜசன்ட் சைடு, அது காஸ் வரும். காஸ்க்கு பெர்பெண்டிகுலர் வந்து சைன் வரும். பாருங்க, இப்போ இந்த ஃபோர்ஸை நம்ம ரெண்டா பிரிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபோர்ஸையும் நீங்க எடுத்துடலாம். ஸோ இப்போ அந்த ஃபோர்ஸை தான் நம்ம ரெண்டா போட்டோம் பாருங்க, எஃப் காஸ் தீட்டா எஃப் சைன் தீட்டா. ஸோ அந்த ஃபோர்ஸை ரெண்டா பிரிக்கிறது தான் ரிசால்விங். இது 90 இருக்கும். ஸோ இது என்ன வரும், 90 மைனஸ் தீட்டா. ஸோ இது தீட்டா, இது 90, கண்டிப்பா இது 90 மைனஸ் தீட்டா. சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள் போட்டுங்க. நான் இப்படி இங்க நார்மல் போட்டுக்கிறேன். இது நார்மல் பெர்பெண்டிகுலர். இது 90 மைனஸ் தீட்டா இருந்தா கண்டிப்பா இது தீட்டா இருக்கும். ஏன் தீட்டா இருக்கும்னா இது ஃபுல்லா 90. இது 90 மைனஸ் தீட்டா இருந்துச்சுன்னா இது தீட்டா இருக்கும். எம்ஜி எப்போதுமே சென்டர் ஆக்ட் ஆகும். இப்படி ஒரு டாட்டர் லைன் போட்டுக்கிறேன். கண்டிப்பா இது தீட்டா இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிளும் தீட்டா தான் இருக்கும். இது தீட்டாக்கு இது அட்ஜசன்ட் சைடு. ஸோ இது பாருங்க, இப்படி ஒரு காம்போனன்ட் இருக்கும், இப்படி ஒரு காம்போனண்டா நீங்க ரிசால்வ் பண்ணிக்கலாம். எம்ஜியை இந்த டைரக்ஷன்ல ஒரு காம்போனன்ட், இந்த டைரக்ஷன்ல ஒரு காம்போனண்டா நீங்க ரிசால்வ் பண்ணிக்கலாம். தீட்டா வந்து ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம்போனன்ட் என்ன வரும்னா எம்ஜி காஸ் தீட்டா வரும். ஏன்னா இது ஆங்கிளுக்கு இது அட்ஜசன்ட் சைடு. காஸ் தீட்டா பெர்பெண்டிகுலர் காம்போனன்ட் வந்து எம்ஜி சைன் தீட்டா வரும். எம்ஜியை நம்ம ரெண்டா பிரிச்சுட்டோம்.
அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நீங்க இந்த mgய எடுத்துடலாம். ஸோ mgய நம்ம 2ஆ பிரிச்சுட்டோம். பாருங்க இப்போ எல்லா ஃபோர்ஸஸுமே அலாங் எக்ஸ் அலாங் ஒய் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. இந்த ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஃபோர்ஸ் வந்து புல் பண்ணும். அதனால இது கீழே ஆக்சலரேட் ஆகும். ஒரு ஆக்சலரேஷன்ல கீழே வரும். என்ன ஆக்சலரேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். நெட் ஃபோர்ஸ் வந்து mg sin தீட்டா இருக்கும் ஈக்குவல் டு ma. ஆக்சலரேஷன் என்ன வரும்னா g sin தீட்டா இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. ஆக்சலரேஷன் ஆனே ஸ்மூத் இன்க்ளைன் பிளேன் என்ன இருக்குன்னா g sin தீட்டா. ஸோ ஆக்சலரேஷன்னா ஒரு செகண்ட்க்கு ஸ்பீட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ ஸ்பீடு சேஞ்ச் ஆகுமோ அதுதான் ஆக்சலரேஷன் சொல்லுவோம். ஸோ இங்கே ஒரு செகண்ட்க்கு g sin தீட்டா ஸ்பீடு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த டைரக்ஷன்ல பாருங்க, y டைரக்ஷன்ல ஆக்சலரேஷன் இருக்காது. ஏன்னா y டைரக்ஷன்ல மூவ் ஆகல. இங்க நெட் ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் அலாங் y டைரக்ஷன் போடணும். இங்க y டைரக்ஷன் ஆக்சலரேஷன் இல்லை, அதனால 0 போட்டுக்கலாம். ஸோ நெட் ஃபோர்ஸ் அலாங் y டைரக்ஷன் என்ன ஆகும்னா 0 ஆகும். y டைரக்ஷன்ல என்னென்ன ஃபோர்ஸ் இருக்கோ பாருங்க. n இருக்கு, அப்புறம் வேற என்ன இருக்கு? mg cos தீட்டா இருக்கு. ரெண்டு ஃபோர்ஸ் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா அது ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணும். n minus mg cos theta is equal to 0. ஸோ நார்மல் ரியாக்ஷன் ஆன் இன்க்ளைன் பிளேன் mg cos theta இருக்கும். ஸோ இதுதான் நார்மல் ரியாக்ஷன் ஆன் இன்க்ளைன்ட் பிளேன். ஸோ எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுது இந்த பிளாக் வந்து எவ்வளோ ப்ரெஸ் பண்ணுது, ஆர் இந்த இன்க்ளைன் பிளேன் வந்து இந்த பிளாக்கை எவ்வளோ இந்த டைரக்ஷன்ல ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டால் mg cos theta. இதே ப்ராப்ளம்ஸ்ல இந்த இன்க்ளைன் பிளேன் லென்த் வந்து ln கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிளாக்கை இங்க ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பிளாக் வந்து இங்க இருக்கு. இனிஷியலா ரிலீஸ்னா ஸ்பீட் 0. ரிலீஸ் பண்றாங்க. இந்த mg sin theta என்ன பண்ணும்? இந்த பிளாக்கை ஆக்சலரேட் பண்ணும். அதோட ஸ்பீட் ஏறிட்டே போகும். எவ்வளோ டைம்ல இங்க ரீச் ஆகும், கீழே வரும்போது ஸ்பீட் என்ன இருக்கும் அப்படின்னு கூட கேட்பாங்க. s is equal to ut plus half at square யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா s தெரியும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணதோ தெரியும். ஸோ எப்போதுமே ஞாபகம் வச்சுங்க, டைம் கேட்டால் நீங்கள் மோஸ்ட்லி இந்த ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணுவீங்க. டிஸ்டன்ஸ் டிராவல்டு தெரியும், இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு தெரியும், ஆக்சலரேஷன் தெரியும், டைம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ s is equal to இது 0 plus half at square. டைம் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் s வந்து டிஸ்டன்ஸ் டிராவல், ஏன்னா ஆக்சலரேஷன். ஸோ இங்கே டைம் டேக்கன் என்ன இருக்குன்னா ரூட் ஆஃப் 2l பை ஆக்சலரேஷன் என்ன வந்துச்சு? g sin theta அப்படின்னு வந்துச்சு. ஸோ டைம் வந்து இங்கிருந்து இங்கே வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னா 2 into length of inclined plane by g sin theta அப்படின்னு வரும். இப்போ ஸ்பீட் கேட்டான்னு வச்சுக்கலாம். என்ன யூஸ் பண்ணலாம்னா v square minus u square is equal to 2as. அகைன் இனிஷியல் வெலாசிட்டி 0, ரெஸ்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது 0 போட்டுக்குங்க. ஸோ வெலாசிட்டி வந்து என்ன வரும்னா ரூட் ஆஃப் 2as. இதுவும் நீங்க ஜெனரலைஸ் பண்ணிக்கலாம். கீழே வரும்போது என்ன வெலாசிட்டியில வரும்னா ரூட் ஆஃப் 2, ஆக்சலரேஷன் வந்து g sin theta இன்டூ எஸ். எஸ் வந்து என்ன போட்டுக்கலாம்? எல் போட்டுக்கலாம். v ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2gl sin theta அப்படின்னு எழுதிக்கலாம். இதை இன்னும் இப்படி எழுதுவாங்க. லெட்ஸ் இந்த ஹைட் ஆஃப் த இன்க்ளைன் வந்து hன்னு எடுத்துக்கலாம். ஸ்பீட் என்ன இருக்கும்? l sin theta என்ன வருமோ பாருங்க. இங்க sin theta இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு h வரும், தீட்டாக்கு இது ஆப்போசிட் சைடு. ஹைபாட்டினியூஸ் என்ன வரும்? இது வரும் l. ஸோ h என்னன்னு எழுதிக்கலாம்? l sin theta அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ வெலாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 2g, l sin theta பதில் என்ன எழுதிக்கலாம்? hன்னு எழுதிக்கலாம். வெலாசிட்டி வந்து ரூட் ஆஃப் 2gh இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்ம்ல தான் நீங்கள் h ஹைட்ல ஒரு பிளாக்கை ரிலீஸ் பண்ணீங்கன்னா கீழே வரும்போது என்ன ஸ்பீடு இருக்குன்னா ரூட் ஆஃப் 2gh. hனா வெர்டிகல் ஹைட் அப்படின்னு எழுதிக்கலாம். இல்லாட்டி லென்த் ஆஃப் இன்க்ளைன் பிளேன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு ப்ராப்ளம்ல பார்த்து பண்ணுங்க. ரஃப் இன்க்ளைன் பிளேன் பற்றி பார்க்கலாம். லெட்ஸ் இந்த சர்ஃபேஸ் ரொம்ப ரஃப்பாக இருக்கு, கண்டிப்பாக இங்கே ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, ஃப்ரிக்ஷனில் ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம் இருக்கு, மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதை வந்து சிம்பிள் இப்படி வச்சுக்கலாம், எஃப்எஸ் மேக்ஸ். அதுக்கு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா மியூஎஸ் இன்டூ நார்மல் ரியாக்ஷன். இங்கே மியூஎஸ் என்னன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இங்கே என்னன்னா நார்மல் ரியாக்ஷன். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, நீங்க ஒரு பிளாக்கை மூவ் பண்ணணும்னா நீங்க அப்ளை பண்ண வேண்டிய ஃபோர்ஸ் வந்து இந்த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனை விட அதிகமாக இருக்கணும். ஸோ இந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனை விட அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பிளாக் மூவ் ஆகும். மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க, ஆர் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு பிளாக்கை ஸ்லைட் பண்ணணும்னா, மூவ் பண்ணணும்னா நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட அதிகமாகவும் இருக்கலாம், ஈக்குவலாகவும் இருக்கலாம். அப்போ கண்டிப்பாக இது ஸ்லைட் ஆகும். எப்போ ஸ்லைட் ஆகாது அப்படின்னு கேட்டால், நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ அது ஸ்லைட் ஆகாது, அதை மூவ் ஆகாது. இது ஞாபகம் வச்சுங்க. இதுதான் மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்.
இன்க்ளைன் பிளேன்ல, ரஃப் இன்க்ளைன் பிளேன்ல மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் என்ன இருக்கும், இல்லாட்டி லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்ன இருக்கும், மியூஎஸ் இன்டூ நார்மல் ரியாக்ஷன். நம்ம நார்மல் ரியாக்ஷன் பார்த்தோம், அது வந்து எம்ஜி காஸ் தீட்டா வரும். ஸோ மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து மியூஎஸ் இன்டூ எம்ஜி காஸ் தீட்டா இருக்கும். இந்த பிளாக்கை யார் மூவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அது மேல வச்சுட்டீங்க, அது மூவ் ஆகுது. யார் மூவ் பண்றாங்க அந்த பிளாக்கை? எம்ஜி சைன் தீட்டா தான் மூவ் பண்ணும். எம்ஜி சைன் தீட்டா தான் நீங்க எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது மூவ் ஆகணும்னா கண்டிஷன் என்ன? இன்க்ளைன் பிளேன்ல ஸ்லைட் ஆகணும்னா கண்டிஷன் என்னன்னா, எம்ஜி சைன் தீட்டா வந்து மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனை விட அதிகமா இருக்கணும். அப்பதான் ஸ்லைட் ஆகும். ஒருவேளை எம்ஜி சைன் தீட்டா இந்த மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனோட கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்லைட் ஆகாது. சரி, இங்க ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்? அப்போஸ் பண்ணும். ஸோ இங்க ஃப்ரிக்ஷன் எப்படி ஆக்ட் ஆகும்னா, இந்த பிளாக் மேல பின்னாடி ஆக்ட் ஆகும். ஸோ இங்க ஃப்ரிக்ஷன் வந்து இப்படி பின்னாடி ஆக்ட் ஆகும். இந்த ஃப்ரிக்ஷன் வந்து அந்த பிளாக்கை போக விடாம ஸ்டாப் பண்ணும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ தான் இது. இந்த வீடியோல நம்ம மெயினா பார்க்க போறது வந்து ஸ்லைட் ஆகுது. ஒன்னு ஞாபகம் வச்சுங்க, ரெஸ்ட்ல இருக்கும்போது ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். மூவ் ஆயிட்டு இருக்கும்போது ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரிக்ஷன் வந்து 2 டைப்ஸ் இருக்கும். ஒன்று ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், இன்னொன்று வந்து கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கும் கைனடிக் ஃப்ரிக்ஷனுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இல்லை. கைனடிக் ஃப்ரிக்ஷன் கூட என்னென்னு எழுதுவோம்னா மியூகே இன்டூ நார்மல் ரியாக்ஷன் தான் எழுதுவோம். ஒருவேளை இது மூவ் ஆச்சுன்னா இது ஸ்லைட் ஆயிடுச்சு. ஸ்லைட் ஆகும்போது இப்போ என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும்னா, இது மேல கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ ஸ்லைட் ஆனா கைனடிக் ஃப்ரிக்ஷன், ஸ்லைட் ஆகலைன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். மியூகே இன்டூ எம்ஜி காஸ் தீட்டா. இங்க எம்ஜி சைன் தீட்டா எப்படி இருக்கும்? இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ இங்க என்ன கேட்பாங்கன்னா ஆக்சலரேஷன் கேட்பாங்க. நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். நெட் ஃபோர்ஸ் வந்து எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். ஆனால் கைனடிக் ஃப்ரிக்ஷன் பதிலாக நீங்க என்ன போடலாம், மியூகே இன்டூ எம்ஜி காஸ் தீட்டா ஈக்குவல் டு எம்ஏ. எம் கேன்சல் பண்ணுங்க. ஆக்சலரேஷன் வந்து ஜி சைன் தீட்டா மைனஸ் மியூகே இன்டூ ஜி காஸ் தீட்டா வரும். இதுல ஜி காமன் எடுங்க, சைன் தீட்டா மைனஸ் மியூகே இன்டூ காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஸ்மூத் இன்க்ளைன் பிளேன்ல ஜி சைன் தீட்டா இருந்திருக்கு, ரஃப் ஆனதுனால இங்க மைனஸ் வரும். மைனஸ் மியூகே இன்டூ காஸ் தீட்டா எக்ஸ்ட்ரா டேர்ம் வரும். இது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. இதுலயே பிளாக் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம் இனிஷியலா. ஸோ இங்க இருந்து கீழே வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்பாங்க. லெட்ஸ் சே லென்த் ஆஃப் இன்க்ளைன் வந்து எல்னு வச்சுக்கலாம். டைம் கேட்டா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னு சொன்ன 2s பை ஆக்சலரேஷன். இங்க s என்ன டிஸ்டன்ஸ் டிராவல், ஸோ எல் போட்டுக்கலாம். ஆக்சலரேஷன் என்ன போட்டுக்கலாம், ரஃப் இன்க்ளைன் பிளேன் மேல அந்த பிளாக் ஆக்சலரேஷன் என்ன இருக்குன்னா g இன்டூ சைன் தீட்டா மைனஸ் மியூகே இன்டூ காஸ் தீட்டான்னு வரும். ஸோ இதுதான் டைம் டேக்கன் டு டிராவல் த டிஸ்டன்ஸ் எல் அலாங் த இன்க்ளைன் பிளேன், ரஃப் இன்க்ளைன் பிளேன். ஸ்பீட் கேட்டா ரூட் ஆஃப் என்ன போட்டுக்கலாம், 2as. ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க, v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2s போடுங்க, இல்லாட்டி s இஸ் ஈக்குவல் டு ut பிளஸ் half d ஸ்கொயர் போடுங்க. நீங்க 2 இன்டூ ஆக்சலரேஷன் என்ன வரும், g இன்டூ சைன் தீட்டா மைனஸ் மியூகே காஸ் தீட்டா இன்டூ எல். ஸோ இந்த பிளாக் இங்க வரும்போது கீழே வரும்போது என்ன வெலாசிட்டி இருக்கும், இனிஷியலா வெலாசிட்டி வந்து 0ன்னு எடுத்துப்பாங்க, ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே வரும்போது ஸ்பீட் வந்து v இருக்கும். அந்த ஃபைனல் ஸ்பீட் என்னன்னு கேட்டா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு கேட்டால் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்கள் ஆக்சலரேஷன் ஞாபகம் வச்சுக்கினா போதும், டைமையும் வெலாசிட்டியும் சிம்பிளாக சொல்லலாம். இந்த ப்ராப்ளம் பாருங்க, இது ஈஸி ப்ராப்ளம் தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. இது ரஃப் இன்க்ளைன் பிளேன்னு சொல்லியிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துட்டாங்க. என்ன ஆன்சர் வருதோ பாருங்க, அது காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, a body takes t time to reach the bottom of an incline of angle theta with the horizontal. If the plane is made rough, it takes 2t time. The coefficient of friction of the rough surface கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ், டைம் வந்து t அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரூட் ஆஃப் 2l பை g சைன் தீட்டா ஸ்மூத் சர்ஃபேஸ் மேல. இதே ரஃப் சர்ஃபேஸ் மேல டைம் எவ்வளோ எடுக்குதான், 2t. ஸ்லோவாக வரும், அதனால நிறைய டைம் எடுக்கும். 2l பை g இன்டூ சைன் தீட்டா மைனஸ் மியூகே இன்டூ காஸ் தீட்டா வரும். அவ்வளோதாங்க. இந்த t இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 இன்டூ ரூட் ஆஃப் 2l பை g சைன் தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2l by g sin theta minus mu k into cos theta அப்படின்னு போடணும். இதை ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கொயர் பண்ணிக்கோங்க போத் சைட்ஸ். இது 4 வரும் பாருங்க. 2l g எல்லாமே கேன்சல் பண்ணுங்க. 4 by sin theta is equal to 1 by sin theta minus mu k into cos theta அப்படின்னு வரும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. நான் இங்க மல்டிப்ளை பண்றேன், கிராஸ் மல்டிப்ளை பண்றேன்.
4 into sin theta minus mu k into cos theta equal to sin theta அப்படின்னு வரும். இங்க 4 sin theta இருக்கு பாருங்க, இந்த sin theta இருக்கு. இந்த sin theta இந்த சைடு கொண்டு போங்க. இந்த 4 mu k cos theta இந்த சைடு கொண்டு போங்க. இது 3 sin theta equal to 4 mu k cos theta ன்னு வரும். cos theta இந்த சைடு அனுப்புங்க. 3/4 tan theta is equal to mu k அப்படின்னு வரும். இந்த ப்ராப்ளம் பாருங்க, இது நீங்க ட்ரை பண்ணுங்க. என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணிடுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இது நான் கான்செப்ட் சொல்லிடுறேன், இது நீங்க ட்ரை பண்ணுங்க. ஒரு இன்க்ளைன் பிளேன் இருக்கான், இந்த ஆங்கிள் வந்து கிராஜுவலி இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்களாம். இனிஷியலா ஒரு பிளாக் இருக்கான், இது மேல இது ரெஸ்ட்ல தான் இருக்கான், ஸ்லைட் ஆகலையா. ஸ்லைட் ஆகலைன்னா மீனிங் என்ன? mg sin theta கம்மியா தான் இருக்கு, இதை இன்னும் புல் பண்ண முடியல அந்த mg sin thetaனால. அதனால இந்த ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தா sin theta இன்க்ரீஸ் ஆகும். ஸோ mg sin theta இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல என்ன நடக்கும்னா, இந்த mg sin thetaவும் மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனும் μs into mg cos theta இது ரெண்டுமே ஈக்குவல் ஆகும். ஒரு இடத்துல mg sin thetaவும் இங்க ஃப்ரிக்ஷன் வந்து என்ன இருக்குன்னா, அந்த கேஸ்ல μs into mg cos theta இருக்கும், அதுக்கு ஈக்குவல் ஆகும். இன்னும் நீங்க ஏத்துனீங்கன்னு வச்சுக்கலாம், ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா, இது ஸ்லைட் ஆயிடும். அப்போ mg sin theta அதிகமா இருக்கும், கண்டிப்பா இது ஸ்லைட் ஆயிடும். ஏதோ ஒரு இடத்துல இது ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடும். மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷனும் mg sin theta ஈக்குவல் ஆகும், நீங்க ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தா. இந்த ஆங்கிள் என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ் கிட்ட என்ன ஆகும்னா, அந்த பிளாக் ஸ்லைட் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும். கேன்சல் பண்ணுங்க, ஜிஜி கேன்சல் பண்ணுங்க, காஸ் தீட்டா அந்த சைடு அனுப்புங்க, tan theta is equal to μs அப்படின்னு வரும். ஸோ இந்த தீட்டா தான் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். இது நீங்க ட்ரை பண்ணுங்க, என்ன ஆன்சர் வருதோ காமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு பிளாக் வந்து ஸ்லைட் ஆகிட்டே வருதான். இங்க நெட் ஃபோர்ஸ் என்ன இருக்கும்? mg sin theta minus mu k into mg cos theta. ஸோ முன்னாடி வந்து என்ன இருக்கும்? mg sin theta இருக்கும், பின்னாடி என்ன இருக்கும்? கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். இங்க நெட் ஃபோர்ஸ் தான் இது. The ratio of net force required for the body to slide down and normal reaction on the body. ஸோ இங்க நார்மல் ரியாக்ஷன் என்ன இருக்கும்? நார்மல் ரியாக்ஷன் இப்படி இருக்கும், mg cos theta இப்படி இருக்கும். நெட் ஃபோர்ஸ் பை நார்மல் ரியாக்ஷன் அது என்னன்னு சொல்லியிருக்காங்க. m காமன் எடுத்து கேன்சல் பண்ணுங்க, gயும் காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 sin theta minus 2 into mu k என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 0.5 கொடுத்துருக்காங்க into cos theta is equal to cos theta அப்படின்னு வருது. இங்க 2 கேன்சல் பண்ணுங்க, இந்த மைனஸ் காஸ் தீட்டா அந்த சைடு அனுப்புங்க, பிளஸ் காஸ் தீட்டா ஆகும். ஆல்ரெடி காஸ் தீட்டா இருக்கு, ரெண்டுமே ஆட் ஆகும். ஸோ 2 காஸ் தீட்டா வரும். 2 கேன்சல் பண்ணுங்க, sin theta equal to cos theta எப்போ இருக்கும்? 45 டிகிரி. அப்போ ஸோ ஆன்சர் வந்து 45, இல்லாட்டி காஸ் தீட்டா இந்த சைடு அனுப்புங்க, டிவைட் ஆகும். sin theta by cos theta வந்து tan theta is equal to 1. தீட்டா வந்து என்ன வரும்னா 45 டிகிரி வரும். அவ்வளோதாங்க ப்ராப்ளம்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.